கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோல நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அதிகாரத்தை மொத்தமா ஒரு 4 பகுதிகளா நம்ம பிரித்து கொள்ளலாம். அதுல முதல் பகுதி முதல் 4 வசனங்கள். இந்த பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பேழைக்குள்ள இருந்த நோவாவினுடைய குடும்பத்தையும் அவரோடு கூட அந்த பேழைக்குள்ள வேற என்னென்ன உயிரினங்கள் எல்லாம் இருந்துச்சோ அந்த உயிரினங்களையும் கர்த்தர் நினைத்து காற்றை வீச பண்றாரு. அப்ப இந்த வெள்ளம் அமர்ந்ததுன்னு சொல்லி 8வது அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 3 காரியங்களை கர்த்தர் அடைத்து போடுகிறார். ஒண்ணு, ஆழத்தின் ஊற்றுக்கள், அது அடைக்கப்படுது. வானத்தின் மதகுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதகுகளை ஆண்டவர் அடைத்து போடுகிறார். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, அதையும் ஆண்டவர் நிப்பாட்டி போடுறாரு. இந்த 3 காரியமும் நிறுத்தப்படுது. இதுக்கப்புறம் தான் ஜலமானது கொஞ்சம் கொஞ்சமா வற்றி 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 அதாவது குறைய தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்த இந்த பேழை இருக்கு பாருங்க, இந்த பேழையானது 150 நாட்களுக்கு அப்புறம் போய் ஒரு மலையில தட்டுப்பட்டு அது அந்த இடத்துல போய் நிக்குது. அது எந்த மலை அப்படின்னு பார்த்தோம்னா அரராத் என்கிறதான மலை. அது போய் தட்டுப்பட்டு நின்னுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில அந்த மலையில போய் தட்டுப்பட்டு இந்த பேழையானது நிக்குது. அடுத்த பகுதியா 5வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரையும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சமா நாட்கள் எடுத்து 10வது மாதம் வரைக்கும் ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா வற்றி வருது. 10வது மாதம் முதல் தேதியில மலை சிகரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கு 600 வயது ஆகி 2வது மாசத்துல பெய்ய ஆரம்பிச்ச இந்த மழை 600 வயதாகி 10ஆம் மாதம் வரையும் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இப்ப இந்த 10ஆம் மாதம் முதல் தேதிக்கு அப்புறம் 40 நாள் கழிச்சு நோவா என்ன பண்றாரு அப்படின்னா, பேழையின் ஜன்னலை திறந்து காகத்தை வெளியே விடுறாரு. அந்த காகமானது போகுது, திருப்பி பேழைக்குள்ளே வந்து இப்படி அது போக்குவரத்துமா இருக்கு. பிறகு புறாவை அனுப்புறாரு, பேழைக்கே வந்துட்டு. அப்ப இந்த நோவா என்ன பண்றாருன்னா, அதை உள்ள அந்த புறாவை அப்படி உள்ள இழுத்து உள்ள வச்சுக்கிறாரு, பேழைக்குள்ள வச்சுக்கிறாரு. மறுபடியும் ஒரு 7 நாள் கழிச்சு அதே புறாவை திருப்பி வெளியே விடுறாரு. வெளியே அனுப்பப்பட்ட அந்த புறா சாயங்காலம் ஆகும்போது திரும்பி பேழைக்குள்ளேயே வருது. அந்த புறா திரும்பி வரும்போதே ஒரு ஒலிவ இலையை வாயில குத்தி கொண்டு நோவாவிடத்துல வந்துச்சு. அப்ப அதுல இருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இப்ப ஜலமானது வற்றி வருது, பச்சை இலைகள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியா அது தென்பட்டுச்சு. மறுபடி ஒரு வாரம் 7 நாள் கழிச்சு திரும்பவும் அந்த புறாவை வெளியே விடும் போது அது சாயங்காலத்துல அவரிடத்துல திரும்பி வரல. இப்ப நோவாவுக்கு 601வது வயசு ஆயிடுச்சு. முதல் மாதம் முதல் தேதி 601 வயதாகி முதல் மாதம் முதல் தேதியில பூமியில ஜலம் இல்லாது இருந்தது. அந்த ஜலம் முழுசா வற்றி போய் காய்ந்து பூமியானது காயறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது மாசம் 27ஆம் தேதியில தான் பூமி முழுமையுமா காய்ந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஜலம் அமர்ந்ததை நம்ம பார்த்தோம். அடுத்த பகுதியில பூமி காயறத பார்க்கிறோம். அடுத்து இப்ப 3வது பகுதியை நம்ம பார்க்கலாம். 15வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் 3ஆ எடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில தேவன் நோவாவிடத்துல பேசுகிற காரியத்தை இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். பேழைக்கு உள்ள போகும்போது ஆண்டவர் உள்ள போன்னு சொல்லி கதவை அடைப்பார். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்பதான் நோவாவிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். பேழையை விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு ஆண்டவர் நோவாவிடத்துல பேசுறாரு. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமும் பேழையை விட்டு வெளியில வரணும், உன் கூட இருக்கிற அந்த மற்ற உயிரினங்களும் பேழையை விட்டு வெளியே வரவிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவிடத்துல பேசுகிறார். இப்ப இத்தனை நாள் கழிச்சு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது இப்பவும் நோவா அதே போல ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். அவரும் அவருடைய குடும்பமும் அவரோடு கூட அந்த பேழையில இருந்த எல்லா உயிரினங்களும் அந்த பேழையை விட்டு வெளியே வர்றாங்க. இதுதான் பகுதி 3. அடுத்த பகுதி 4ல என்ன பாக்குறோம் அப்படின்னா 20வது வசனத்துல இருந்து 22வது வசனம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நோவா ஒரு காரியம் செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. வெளியே வந்தோடனே நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல சுத்தமான சகல மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை எடுத்துக்கொண்டு வந்து தேவனுக்கு அதை பலியாக செலுத்துகிறார். நோவா செய்த இந்த காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதை சுகந்த வாசனையா ஆண்டவர் நுகர்ந்து கொள்ளுகிறார். இந்த நோவா பலியிட்ட இந்த தகன பலி நிமித்தமா ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை அவருடைய இருதயத்திலேயே எடுத்துக்கொள்கிறத நம்ம இந்த வேத வசனத்துல பார்க்க முடியும். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன்.
அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளவும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இனிமே இந்த மனுஷர்களுக்கு இந்த மொத்த பூமியும் அழிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல தீர்மானித்துக் கொண்டார். இதோட இந்த அதிகாரம் முடிகிறது. இந்த அதிகாரத்துல இருந்து 4 வாழ்க்கை பாடங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுல முதலாவது காரியம், வெள்ளம் போல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போதோ இல்ல எல்லாவற்றையும் இழந்து நான் தனியா நிக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில வரும்போது கர்த்தர் நினைக்கணும் நம்மள. அப்படி ஆண்டவர் நம்மை நினைத்து காற்றை வீச பண்ணுவாரு. காற்றை வீசுறதுன்னா என்ன அப்படின்னா, ஆவியானவர் வாழ்க்கைக்குள்ள வரும்போது, ஆவியானவர் அந்த சூழ்நிலையில அசைவாடும் போது அந்த வெள்ளம் அமரும். அமர்ந்தது அப்படின்ற இடத்துல ஆங்கிலத்துல ரிசீடட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிசீடட் அப்படின்னா குறையிறது, பிரச்சனைகள் குறையும். தேவன் நம்மளை நினைத்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில அசைவாட ஆரம்பிக்கும் போது அந்த வெள்ளம் போன்ற பிரச்சனை, இழந்த சூழ்நிலை, இழப்பின் பள்ளத்தாக்கு இதெல்லாம் குறையும். அப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியமானவர். அதனால வெள்ளம் போல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இனிமே நம்ம பயப்படக்கூடாது. தேவனே என்னை நினைத்து அருளுங்க, ஆவியானவரே என் வாழ்க்கையில அசைவாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாய் நம்ம இனிமே மாறணும். அப்படி தேவன் நினைத்து ஆவியானவர் நம் வாழ்க்கையில அசைவாடும் போது அந்த ஜலம் அமரும், அந்த வெள்ளம் குறையும். அடுத்து 2வதாக, 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷமும் 2 மாதமும் நோவா பேழைக்குள்ள ரொம்ப அமைதியாவே இருந்தார். உள்ள போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேழைக்குள்ள நோவாவை போக சொல்லி ஆண்டவரே கதவை அடைத்தார்னு சொல்லி முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நோவாவுக்கு 1 வருஷமும் 2 மாதமும் ஆச்சு. இதுவரைக்கும் நோவா பொறுமையாய் அந்த பேழைக்குள்ளேயே இருந்ததை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பேழையின் அனுபவத்துக்குள்ள நம்மளை கர்த்தர் வைத்திருக்கும் போது அமைதியா இருக்கணும். அடுத்து தேவனே வாசலை திறந்து கொடுக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா தேவனுக்காக காத்திருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில அது நன்மையை தரும். உள்ள போன்னு சொல்லி கதவை அடைத்த தேவன் வெளியவானும் நிச்சயமாய் சொல்லுவார். அதை நம்ம முழு இதயத்தோடு விசுவாசிக்கணும். பேழையின் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பொறுமையா இருக்கணும். என்னுடைய ஊழியத்தின் பயணத்துல கூட நாங்க ஒரு சில மாதங்கள் நாங்க பேழையின் அனுபவத்துல இருந்திருந்திருக்கோம். வாடகைக்கு 2வது மாடியில ஒரு ஹால்ல தான் எங்களுடைய சபையானது நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துடைய ஓனர் காலி பண்ண சொன்னாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம நாங்க தங்கியிருந்த வீடு, அதுவும் வாடகை இடம் தான், வாடகை வீட்டுல தான் இருந்தோம். அந்த வாடகை வீட்டுல சபையை காலி பண்ண சொன்னது நிமித்தமா சபையானது எங்களுடைய வீட்டுல தான் நடந்து வந்துச்சு. ஒரு சில மாதங்கள் எங்களை ஆண்டவர் அமைதியா இருக்க சொன்னார். அதே போல ஒரு சில மாதங்கள் நாங்க அமைதியா எங்களுடைய வீட்டிலேயே நாங்க ஆராதனை நடத்தி வந்தோம். ஒரு 5-6 மாதங்கள் கழித்து ஒரு இடத்தை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்காக தந்தார். இப்ப இருக்கிற சபை அந்த இடத்துல இருக்கு. 10-11 ஆண்டுகளாக அந்த இடத்துலதான் நம்முடைய சபையானது இயங்கி வருகிறது. இடத்துக்கு எங்க போகுது அப்படின்னு சொல்லி சுயமான முடிவுகள் எதுவும் எடுக்காம தேவ சமூகத்துல காத்திருந்து அமைதியா இருன்னு சொல்லும் போது நாங்க அமைதியாவே இருந்தோம். ஒரு 5-6 மாதங்களுக்குள்ளேயே கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை தந்தார். சொந்தமாய் கர்த்தர் இடத்தை வாங்கும்படி கிருபை செய்தார். அவருடைய நேரத்துல கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்படியாய் ஆச்சரியமா எங்களை வழி நடத்தி வந்தார். இப்படி ஒரு பேழையின் அனுபவம் எங்களுடைய ஊழியத்துல உண்டு. உங்க வாழ்க்கையில பேழையின் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எத்தனை நாட்கள் பேழையின் அனுபவம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்துங்க. அந்த கமெண்ட்டை வாசிக்கிற அனைவருக்கு அது உதவியா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் ஒரு விசுவாசத்தின் உறுதுணையாகவும் அது இருக்கும். 1 வருஷம் கழிச்சுதான் ஆண்டவருடைய சத்தத்தை நோவா கேட்டார். 1 வருஷம் வரையும் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தை அவர் விடவே இல்லை. அடுத்து 3வது விஷயமா இதே பேழையின் அனுபவத்துல முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். பொறுமை மட்டும் இல்ல, விசுவாசமும் ரொம்ப முக்கியம். ஜலத்தின் மீது பேழை மிதக்கும் போது அது ஸ்டேபிளா இருந்திருக்காது. கண்டிப்பா பூமியின் மேல இருக்கிற மாதிரி அந்த பேழைக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா அது தண்ணிக்கு மேலதானே மிதக்குது. அது நிமித்தமா அது ஆடி அசைஞ்சுட்டே தான் இருந்திருக்கும். 1 வருஷத்துக்கு மேல அந்த பேழைக்குள்ளேயே இருக்கிறதுனா அது அவங்களுக்கு கடினமா தான் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்களுடைய
விசுவாசம் பாருங்க குறைஞ்சே போகல. கர்த்தரே வெளியே வான்னு சொல்ற வரையும் நோவா தானா அவருடைய சுயத்தினால அவர் கதவை திறக்கல, அவர் எதுவுமே பண்ணல. கர்த்தரை விசுவாசித்து உள்ள போன்னு சொன்ன தேவன் வெளியே வான்னு நம்மளை கொண்டு வருவாருன்ற விசுவாசத்தோடு அவர் கதவை திறக்க விரும்பல. அவர் அமைதியா உள்ளவே இருந்தார். ஆண்டவரே வெளியே புறப்படுங்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நோவா வெளியவே வந்தார். பூமியில ஜலம் வத்துனப்போவே அவர் கதவை திறந்துட்டு அவர் வெளியே வந்திருக்கலாம். புறாவானது ஒளிவ இலையை குத்தி கொண்டு அவரிடத்துல திரும்பி வரும்போதே அவர் கதவை திறந்து அவர் வெளியில போயிருந்திருக்கலாம் தான். ஆனா கர்த்தர் சொல்லணும்ன்றதுக்காகவே வெயிட் பண்ணார். அதுதான் விசுவாசம். கர்த்தரே சொல்லணும் அப்படின்றது அவருடைய விசுவாசமா இருந்துச்சு. அவருடைய விசுவாசமா இருந்ததை நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அடுத்து 4வது காரியமா பலியிடுறத நம்ம பார்க்கலாம். நோவா பலியிட்டாருன்னு பார்த்தோம். நம்ம எப்படி பலியிடுறது அப்படின்னா, சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு வெள்ளம் போல ஒரு காரியம் வரும்போது, இல்ல எல்லாத்தையும் இழந்து தனியா நிற்கும் போது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து ஆண்டவரிடத்துல காத்திருந்து, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆவியானவரை அசைவாட சொல்லும் போது அந்த ஜலம் அமரும். ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பாரு. வேலையின் பாதுகாப்புல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும்போது நம்ம பலியிடணும். இந்த நேரத்துல இந்த பலியானது எதை குறிக்குது? ஆவிக்குரிய அர்த்தத்துல நமக்கு எதை குறிக்குது? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுயத்தை சாம்பலாக்குறது தான் இந்த இடத்துல பலிபீடம் கட்டி பலியிடுறதுக்கு சமமான காரியம். நான் நல்ல ஆண்டவரே, நீங்க தான் இனிமே என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி முழுவதுமா ஆவி ஆத்தும சரீரத்தை தேவ சமூகத்துல முற்றிலுமா நம்ம ஒப்பு கொடுக்கறது, நம்மள நாம சரண்டர் பண்றதுதான் இந்த இடத்துல பலியிடுவதற்கான காரியம். வெள்ளம் போல ஒரு பிரச்சனை நம்மளால ஃபேஸ் பண்ணி நம்ம எந்திரிக்க முடியாத ஒரு பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி கூட்டு வர்றாரு அப்படின்ற பட்சத்துல ஆண்டவருடைய சமூகத்துல சுயத்தை சாம்பலாக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த சுகந்த வாசனையா அவர் நுகர்ந்து கொள்ளுவார். அது ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி. எப்படி ஒரு பெர்ஃப்யூம் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய கம்ப்ளீட் அந்த மைண்ட் செட்டே அது மாத்தும் பாருங்க. சுத்தமுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்துல போய் கம்ப்ளீட்டா நம்மளை சரண்டர் பண்ணும்போது அது ஆண்டவருடைய இருதயத்துல அவரே சில தீர்மானங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட அழிவுகள் இனி நம்மளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கும் சில நல்ல தீர்மானங்களை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துல அவர் எடுத்துக்கொள்வதற்கும் அது நம்ம வழிவகுத்து கொடுக்குற மாதிரி அது ஆகும். தேவனுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமா அது மாறும். இந்த அதிகாரத்தின் தியானம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.